வரமாட்டேன். சென்னையில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டிகள், அதாவது தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய கார் பந்தயமாக இது பார்க்கப்படுகிறது. கார்கள் அணிவகுத்து நிற்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அனைத்துமே ரேஸ் கார்கள் தான். அதாவது ரேஸ் கார்கள். இது எங்கே தற்பொழுது இயக்கவிருக்கிறார்கள் என்றால் அங்கே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. கொடி அசைத்து துவக்கி வைக்க அவர் அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறார். இந்த சாலையானது நம்ம சென்னையில் தீவுத்திடலை சுற்றி சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மொத்தம் 16 வளைவுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. பார்வையாளர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் காட்சியையும் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது கார்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னை சாலைகளுக்கு இது புதிதானது. ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டை என்ற இடத்தில் சென்னைக்கு அவுட்டரில் இந்த மாதிரி கார் பந்தயங்கள் நடப்பது வழக்கம். ஆனால் சென்னையினுடைய மையப்பகுதியில், குறிப்பாக தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த சர்க்கியூட் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரேஸ் கார்கள் சீரிப்பாயும் காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரத்தில் இந்த போட்டி ஆரம்பித்துள்ளது. 2 நாட்களுக்கு சென்னையில் இது நடக்கவிருக்கிறது. செய்தியாளர் சமயமணிவண்ணன் காத்து கொண்டிருக்கிறார். இது குறித்த தகவல்களை வழங்க. சமயமணிவண்ணன், அங்கிருக்கும் காட்சிகளை விளக்குங்கள். வணக்கம். நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நேரத்திற்கு பிறகு, நீண்ட காத்திருப்புக்கு பிறகு தற்போது தெற்காசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர கார் பந்தயமாக நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கார் பந்தயத்தை தற்போது தொடங்கி வைத்துள்ளார். இந்த கார் பந்தயத்தை பொறுத்தவரைக்கும் முதற்கட்டமாக இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கார் பந்தயத்தில் முதற்கட்டமாக இன்றைய தினம் பயிற்சிகள் மட்டுமே நடைபெற உள்ளது. அதாவது பிராக்டிஸ் செஷன் மட்டுமே இன்னைக்கு நடைபெற உள்ளது. ஃபார்முலா 4க்கான பிராக்டிஸ் செஷன் தற்போது தொடங்கப்பட்டுள்ள சூழலில் இந்த பந்தய தடத்தில் தற்போது அனைத்து கார்களும் சீரிப்பாய்ந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளி பிறகு இந்த பிராக்டிஸ் செஷன் ஆனது ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 4 மணி அளவில் தொடங்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த பிராக்டிஸ் செஷன் ஆனது பல்வேறு இடர்பாடுகளை கடந்து தற்போது 7 மணி அளவில் இந்த பிராக்டிஸ் செஷன் தொடங்கப்பட்டு கார்கள் இந்த பந்தய தடத்தில் சீறி பாய்ந்து வருகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 12 கார்கள் தற்போது இந்த பிராக்டிஸில் ஈடுபட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த வாகனங்கள் ஒன்று அணிவகுத்து கிட்டத்தட்ட இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரைக்கும் 3.8 கிலோமீட்டர் அளவில் உள்ள இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரைக்கும் அனைத்து கார்களும் தற்போது சீறி பாய்ந்து வருவத காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கார் பந்தயத்தை பயிற்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ள சூழலில் தற்போது ஒரு சுற்றை அனைத்து கார்களும் நிறைவு செய்வதற்கு நோக்கி தற்போது அனைத்து கார்களும் பயணப்பட்டு வரும் காட்சிகளை நம்மால் நேரடியாக காண முடிகிறது. நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தற்போது இந்த காட்சிகளை நேரடியாக ரசிகர்கள் ரசித்து வருகின்றனர். அதிகப்படியான இந்த காரினுடைய வேகம் என்னவாக இருக்கிறது சமயமணிவண்ணன்? நிச்சயமாக தற்போது முதல் சுற்று மட்டுமே ஆரம்பித்துள்ளதன் காரணமாக அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த காரின் வேகமானது 200 மணிக்கு 240 கிலோமீட்டர் அளவுக்கு பயணப்படக்கூடிய அளவிற்கு வேகத்திற்கு இந்த கார்கள் செல்ல முடியும். தற்போது முதல் சுற்று ஆரம்பித்ததன் காரணமாக எடுத்த உடனேயே அத்தகைய வேகத்தை அதிகப்படுத்த முடியாது என்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்த காரின் வேகமானது அதிகபட்சமாக 200 240 கிலோமீட்டர் வரைக்கும் மணிக்கு பயணிக்க முடியும் என்பதை இதற்கு முன்னது கூறப்பட்டது.
கொடுக்கப்பட்ட தகவலாக உள்ளது. தற்போது முதல் சுற்றை நோக்கி இந்த கார்கள் வந்து தற்போது இந்த பந்தய தடத்தில் வந்து பயணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும், அந்த காட்சிகளை வந்து பொதுமக்கள் நீண்ட நேர காத்திருக்கு பொதுமக்கள் நேரடியாக அந்த கார் ரேஸ் சென்னையில் நடைபெறும் தெற்காசியாவிலேயே முதல் முறையாக ஃபார்முலா 4 ரேஸ் நடைபெறும் காட்சிகளை வந்து இந்த நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் நடைபெறக்கூடிய 3.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறக்கூடிய இந்த காட்சிகளை வந்து ரசிகர்களோ பொதுமக்களோ நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு தற்போது ரசித்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.